தமிழ்நாட்டில் கொரோனா அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால ஜூன் 15ஆம் தேதி நடக்க இருந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செஞ்சுருக்காங்க. அவங்க காலாண்டு அரையாண்டில் எடுத்த மார்க்லேருந்து 80%, அவங்களோட அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து 20% மார்க்கை அவங்களுக்கு கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. தெலுங்கானாவில் 10th எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களோட இன்டர்னல் மார்க் பேஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் தேர்ச்சி பெற்றவங்களா அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆந்திரா கவர்மெண்ட் ஆன்லைன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஆன்லைனில் க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுன்னா, இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வர நச்சுத்தன்மை கழிவுகளை சீரான முறையில் வெளியேற்றுறதுக்கும், அப்படி இல்லைனா அதை மறுசுழற்சி முறையில் திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது கொள்முதல் பண்ணுறதுக்கான புதிய விதிமுறைகளை அறிவிச்சிருக்காங்க. இதில் கம்பெனிஸை கிளாஸ் 1, கிளாஸ் 2 நான் லோக்கல் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. கிளாஸ் 1 டைப்பில் லோக்கல் ஏரியாவில் கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸை அதிகமாக 50% மேலே யூஸ் பண்ணுறவங்கள கிளாஸ் 1 டைப்பில் பிரிச்சிருக்காங்க. கிளாஸ் 2ல் 50% கம்மியாக லோக்கல் ஐட்டம்ஸை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறவங்கள அதில் பிரிச்சிருக்காங்க. அப்புறம் நான் லோக்கல் சப்ளையர்ஸ், இதில் 20% கம்மியாக லோக்கலில் கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறவங்கள அந்த கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. அப்புறம் திருச்சியில் இருக்கிற ரயில்வே ஜங்ஷனுக்கு கோல்டன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே வாட்டர் கன்சர்வேஷன், அப்புறம் அங்கே இருக்கிற கழிவுகளை எப்படி அங்கே ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இந்த திருச்சி ரயில்வே ஜங்ஷனுக்கு கோல்டன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரையை சேர்ந்த எம் நேத்ரா அப்படின்ற பொண்ணை ஏழைகளோட நல்லெண்ணெய் தூதுவராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எம் நேத்ரா அவங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்காக சேர்த்து வச்சிருந்த 5 லட்ச ரூபாவை அவங்களோட அப்பா இந்த லாக்டவுன் பீரியடில் ஏழைகளுக்காக கொடுத்ததுனால இவங்களுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உத்தரகண்ட் மாநிலத்தில் கோடைக்கால தலைநகரமாக கெய்ர்சன் அப்படின்ற இடத்த அறிவிச்சிருக்காங்க. உத்தரகண்ட் மாநிலத்தோட கவர்னர் பேபி ராணி மௌரியா அவங்களோட ஒப்புதல் மூலமாக இதை அறிவிச்சிருக்காங்க.